இந்த பேக்ரவுண்ட் எங்கே போச்சு? அந்த அந்த செடி இருந்தது, அது அழிஞ்சு போச்சா? ஏன்டா ஃபஸ்ட்டே சொல்ல? நம்ம வந்து வேறு பேக்ரவுண்டுக்கு போயிருக்கலாம். வா. இந்த பேக்ரவுண்ட் நல்லா தான்டா இருக்குது. நம்ம கண்டென்ட்டுக்கு இதே யூஸ் பண்ணிடலாம். சரியா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன கண்டென்ட் வச்சுருக்கோம்னா, ஒரு அன்டிஃபிட்டபிளான ஒரு போட்டை தான் செய்ய போகிறோம். ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து சில நாளைக்கு முன்னாடி ஒரு போட்டு விட்டுருந்தேன். அது வந்து பேப்பரால் செய்யப்பட்டது. சரியா? அந்த போட்டு வந்து கொஞ்ச நேரம் கழித்து நான் வந்து பார்க்க முடிச்சு வந்து தண்ணியில் வந்து கவுந்துருச்சு. அதனால நான் வந்து ஒரு அன்டிஃபிட்டபிளான போட் செய்யலான்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, அது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து 3 லெவல் வச்சுருக்கோம். ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு போட் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட் லெவல் போட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தாங்கும். சரியா? அதே மாதிரி வந்து செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா மீடியமாக தாங்கும். தேர்ட் லெவல் வந்து ரொம்பவே தாங்குற மாதிரி வேணால் போட்ஸ். ஒவ்வொரு லெவலுக்கும் நிறைய டெஸ்ட் வச்சு தான் நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கோம். அதனால அந்த ஒரு டெஸ்ட்டையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது லெவல் 1. கைஸ், இப்போ உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டணுமா? வந்துரு இன்னும் வரமாட்டேங்குது. வந்துரு. எப்பாடி இப்போமாவது வந்துருச்சு. இந்த போட்டு வந்து நார்மலான ஒரு போட்டில் ஏன்னு சொல்லுங்கள். இதில் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்குது, தெரியுதா? ஆனால் சில போட்ஸுக்கு வந்து ஒரு லேயர் தான் வச்சு செய்வாங்க. மோஸ்ட்லி நார்மலான போட்ஸுக்கு இந்த போட்டில் வந்து நான் ரொம்ப நேரம் தாங்கும். ஏன்னா இது ரொம்ப திக்காக இருக்குது. கரெக்டாக? சரி, இப்போ இந்த விஷயத்தை விடுறதுக்கு நம்மளுக்கு ஒன்று தேவையில்லை. இப்போ வந்துரு. ஓகே, நம்மளுக்கு இப்போ தண்ணி வந்துடுச்சு. நம்ம வந்து இதை டெஸ்ட் 1க்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே. நான் ஏன் மேலே நிற்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு நான் இதை வந்து கீழே போட போகிறேன். அதான் டெஸ்ட் நம்பர் 1. நல்லா இல்லை ஒன்று. ஸோ டெஸ்ட் 1 என்னென்னா, நம்ம வந்து இந்த தண்ணி இருக்குல்ல, தண்ணியை வந்து இதுக்கு போட் மேலே தெளிக்க போகிறோம். அது ஒரு வேளை வந்து பிழைச்சிக்கிச்சுன்னா அது வந்து டெஸ்ட் 1 பாஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். பாஸ் ஆகலான்னு பார்த்துக்கலாம். ஓகே. ஓகே, டெஸ்ட் 1 வந்து பாஸ் பண்ணிடுச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் காய வச்சிடலாம், இல்லைனா வந்து சோலே முடிஞ்சு போயிடும். அடுத்த டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, பாய். ஓகே. சரி, இப்போ நான் வந்து டெஸ்ட் 2க்கு வந்திருக்கோம். கீழே இருக்க இந்த ஜெல்லி வந்து நான் அதுக்கு மேலே போட போகிறேன். ஒருவேளை அந்த வெயிட்டையும் தாங்கிடுச்சுன்னா அது டெஸ்ட் 2க்கு போகும். ஓகே, வெயிட் இன்னும் கொஞ்சம் கூட போட்டு பார்க்கலாம். ஓகே, வெயிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக முங்குது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டெஸ்ட் 2ல் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு நம்மளோட போட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ஆனால் டெஸ்ட் 1 வந்து பாஸ் பண்ணதுக்கு வந்து நம்மளுக்கு இதுக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 போட். சரியா? லெவல் 1 போட்டை வந்து டெஸ்ட் 2லேயே வந்து தோத்துடுச்சு. அதனால் நம்ம வந்து லெவல் 2 போட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து 2 கிளாஸ் ஷீட்டால் ஒட்டி அதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து டெஸ்ட் 1க்கு ரெடியா? ஃபஸ்ட்டு விடலாம். லான்ச்சிங்கில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிடலாம். லெவல் 1ல் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு பார்க்கலான்னு பார்க்குறேன். ஓகே, லெவல் 1ல் வந்து என்னெல்லாம் டேமேஜ் ஆகிருக்குன்னா, பேப்பர் கொஞ்சம் வீக்காக இருக்குது. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, டென்ஸ் ஆகிருக்கு. அதனால் இழுக்கும் தண்ணிக்குள்ளே. ஓகே, இப்போ வந்து பெபிள்ஸ் எடுக்க வேண்டிய நேரம். ஃபஸ்ட்டு ஓகே, லெவல் 2யும் வந்து இது வந்துச்சு. டெஸ்ட் 2 வந்து பாஸ் பண்ணிடுச்சு. கைஸ், இதுதான் லெவல் 3. டெஸ்ட் 3. நம்ம வந்து இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இதுதான் அன்இம்பாசிபிளான டெஸ்ட்டு. தண்ணிக்குள்ளே போட்டை வந்து முள்கடிச்சு அது 2 செகண்ட் காய வச்சு எடுத்துகிட்டு வர போகிறோம். ரெடி? Oh my God! How are you? I am under the water. Please help me. Okay. விண்வெளி நாயகா, விடியல் வீரா. இது
இப்போ வந்து ஒர்க் ஆச்சுன்னா இது வந்து பெரிய ஆளான்னு சொல்ல வந்தேன். ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே, இவர் வந்து பெரிய ஆள். இப்போ வந்து இவரை ஹேர் ட்ரையர் வச்சு காய வைக்கலாம். வச்சுட்டு லெவல் 4க்கு எடுத்துகிட்டு போகலாம். அதுதான் மிஸ்ட்ரி லெவல். ஓகே, நம்மளோட அன்டிஃபீட்டபிள் சேலஞ்ச் ஆஃப் போட்ஸில் வந்து நம்ம வந்து இந்த போட்டை வந்து லெவல் 3 வரைக்கும் தாண்டி இருந்து இப்போ வந்து லெவல் 4க்கு வந்திருக்கோம், மிஸ்ட்ரி 4. அதோட இன்னொன்று வந்து ஹேர் ட்ரையரில் வந்து நான் காய வைக்க வச்சுல ஒன்று வந்து பார்த்தேன். அது வந்து என் கண்ணு உள்ள தெரியுதா? என்ன தெரிகிறது? தெரியுதா? ஒரு வாட்டர் இருக்குது நம்ம போட். அதனால இது வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில. வாங்க இப்போ லெவல் 4 வந்து ட்ரை பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டே தண்ணி உள்ளே வந்துருச்சு. அவ்வளோதான். நம்மளோட லெவல் ஆனாலும் அது மிதக்குது பாருங்க. இது வந்து லெஜெண்டு தான். ஸோ இவர் வந்து நம்ம வந்து காய வச்சுக்கலாம். சொன்னேன் காயெல்லாம் வைக்க வேண்டாம். எப்போவுமே நம்ம வந்து என்ன பண்ணோம்? ஓகே, பில்டிங் சரி கொடுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து இது லெவல் 3 போட். இது வந்து நாங்கள் வந்து ஒரு நோட்லேருந்து பழைய பைண்ட் எடுத்து ஒட்டியிருக்கோம் ஒரு பேப்பர் மேலே. சரியா, இதுக்கு எந்த ஒரு லேயருமே கிடையாது. ஒரு பைண்டும் அதுக்கு பிறகு வந்து ஒரு பேப்பர் மட்டும்தான். இப்போ வந்து டெஸ்ட் 1 பார்த்துடலாம். தண்ணியில் அதை வந்து இருக்க வச்சு அது மேலே வந்து லைட்டாக இப்படி தொளிக்கிறது. ஓகே, அப்சல்யூட்லி வந்து பாதி சைடு வந்து இப்படி உள்ளே போயிடுச்சு. ஆனாலும் அதை சர்வை பண்ணிவிட்டு, ஆனால் வந்து அது மேலே பிளாஸ்டிக் இருக்குது. ஓகே, அதுக்கு வர வந்து டெஸ்ட் நம்பர் 2 என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? தட் இஸ் ஜெல்லி. ஓகே, ஜல்லியும் சர்வை பண்ணுது. ஓகே, லெவல் 2வையும் சர்வை பண்ணனால லெவல் 3 என்ன அப்புறம் சொல்லுங்கள் பாப்போம். தண்ணிக்குள்ளே முக்கி வெளியிடுக்கணும். ஆயிப்போம். சரி, 2 செகண்ட் காய வச்சாச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நீந்துதான்னு பார்ப்போம். ஓகே, நீந்துது. இப்போ வந்து லெவல் 4ன்னு. ஓகே, இப்போ வந்து நம்ம மிஸ்டீரியஸ் டெஸ்ட்டு பண்ண போகிறோம். இல்லை, டெஸ்ட் நம்பர் 4. ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டை விடுவோம். அடுத்து தண்ணியை மேலே ஊற்றுவோம். மிதக்குதுடா, இங்கே பாரு. இது வந்து அண்ணா தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு திரும்பி விட்றேன். மிதக்குதா? ஒர்க் ஆகிடுச்சு. ஓகே, டெஸ்ட்டு 4ஐயும் தாண்டினால இப்போ வந்து இதுலேருந்து ஏதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸை வந்து விட முடியுதான்னு பார்ப்போம். அதை காப்பாற்ற முடியாது. கரெக்டாக 2 நிமிஷம் வந்து நம்ம அதை தண்ணியில் விடலாம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? சரி, போட்டை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் ப்ளீஸ். இல்லைனா அது வந்து போட்டை வந்து முடிக்கும். தண்ணிக்குள்ளே போட் வந்து ஸ்டேபிளாக நிற்க மாட்டேங்குது. அதனால் ஒரு சைடு வந்து கல் போட்டுக்கலாம், இந்த சைடு வந்து கீழே போதும். ஓகே ஓகே ஓகே. போட்டில் வந்து ஒரு கல்லை தூக்கி போட்டுருவோம். இந்த இதை தூக்கி போட்டுடலாம். தண்ணி இருக்கேன் உள்ளே வந்துருக்கு. எறும்பு வந்து அப்படியே பைத்தியம் மாதிரி பண்ணுறது. ஓகே, இன்னொரு எறும்பு கூட பிடிச்சிட்டு போடலாம். ஓகே, 2 எறும்பு வந்துடுச்சு. இந்த எறும்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடி சாடி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எறும்பு பைத்தியம் முடிச்சு கீழே வந்துடுச்சு. பைத்தியமாவே. ஓகே, இந்த போட்டால் வந்து எவ்வளோ எறும்பானாலும் சர்வே பண்ண வைக்க முடியுது. ஸோ இது வந்து ஃபெயிலியரில் சக்ஸஸ். இந்த போட்டு தான் அன்டிஃபிட்டபிள் போட்டாட்டு நம்ம வந்து தேர்ந்தெடுத்துருக்கோம். இதால் வந்து எவ்வளோ எறும்பு வேணாலும் காப்பாற்ற முடியும், எந்த திங்ஸ் வேணாலும் தூக்கிட்டு போக முடியுது. சரி, வருங்காலத்தில் நம்ம வந்து வர நாளில் வந்து நம்ம இன்னொரு வீடியோவாக ட்ரை பண்ண போகிறோம்.
அது வந்து எதை பற்றி இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போ. ஓகே பை பை. அதோட இன்னொன்று, நம்ம வீடியோஸை பார்க்குற 28% சப்ஸ்கிரைபர்ஸை வந்து பண்ண மாட்டேச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஓகே பாய்.